ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. இதுவும் ஒரு அனுபவம். 1961 ஆனுவல் எக்ஸாம்லாம் முடிஞ்சு ஒரு பெரிய லீவு. சென்னைக்கு வரோம். நாங்கள் அங்கே குடும்பமே வந்தோம். அப்பா, சித்தி, நான், என் தங்கை எல்லாருமா வந்தோம். நுங்கம்பாக்கத்தில் வீரப்ப முதலி ஸ்ட்ரீட் அப்படின்னு ஒன்று இருக்குது. அதில் அப்பாவோட ஃப்ரெண்டு ஒருத்தர் இருந்தார், ஐயங்கார் சுவாமி. அவர் வீடு பெருசாக இருக்குதுன்னு நினச்சார் போல் இருக்குது. அது வேற ஒன்றும் இல்லை. அவர் வீட்டு வெளிப்புறம் இல்லை, கார்டன் இருக்குது முன்னாடி. அதில் ஒரு அவுட் ஹவுஸ் மாதிரி இருக்கும். அங்கே சமையல் பண்ணிக்கலாம் அப்படி. அப்புறம் ராத்திரியில் தூங்குறதுக்கு அவர் ஆற்றுக்குள்ளே ஒரு இடம் கொடுத்துருந்தார். அந்த கார்டனில் நாங்கள்லாம் கிரிக்கெட் விளையாடுவோம், அப்படிலாம் இருந்தது. அப்பா அவர் மவுண்ட் ரோடில் இருக்கிற கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜில் ஒரு 45 நாள் ப்ரோக்ராம், அவர் ஒரு ட்ரைனிங் இன்ஸ்ட்ரக்டர், அதை கொடுக்க போயிடுவார். காத்தால் போவார், சாயங்காலம் வந்துடுவார். இவ்வாறு இருக்கிற சமயம் இந்த பேக்ரவுண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்பா எங்களை சினிமாவுக்கு கூட்டின்னு போனார். சொன்னார், நாம் இப்போ சாந்தி தியேட்டருக்கு போகிறோம் மவுண்ட் ரோடில். அந்த காலத்து ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ஒரு ஏர் கண்டிஷன்டு தியேட்டர் அப்படின்னா. எனக்கு புரியல, ஏர் கண்டிஷன் தியேட்டர்னால் என்ன. சரி போய் பார்ப்போம், கூப்பிடுறா. போனால் பக்கத்தில் போனப்போ தான் தெரிஞ்சது அங்கே பாவ மன்னிப்பு படம் ஓடின்னு இருந்தது. பாவ மன்னிப்பு தான் நான் முன்னாடியே சொன்னேன் உங்களுக்கு. குடுமி ராமானுஜமும் அந்த சின்ன பாபுமாக யாருக்கும் தெரியாமல் அந்த படத்தை திருச்சி ராஜா தியேட்டரில் பார்த்துட்டேனா அப்படின்னு சொன்னேன் உங்களுக்கு. அதே சினிமாவுக்கு தான் திருப்பி போகிறோம். சரி கூட்டிகிட்டு போனால் டிக்கெட்டெல்லாம் எவ்வளவுன்னு தெரியாது. கதவை திறந்தால் உள்ளுக்குள்ளே ரொம்ப சில்லுன்னு இருந்தது. அடேடே, எவ்வளோ நல்லா இருக்குது தியேட்டர். ஆமாம், சுத்தமாகவும் இருந்தது. ஸ்ரீரங்கத்தில் சிகரெட்டு பீடி புகை இல்லாமல் நம்ம சினிமா பார்க்க முடியாது. அப்புறம் முன்னே சொன்ன ஒரு துர்நாற்றமும் அங்கங்கே வரும். அது மாதிரிலாம் இல்லை, ஒரு வாசனையோடு இருந்தது அந்த தியேட்டர். கொஞ்சம் குளிர்னா மாதிரி இருந்தது. இருந்தாலும் வெய்ய காலமாக இருந்ததுனால அவ்வளோ பாதிப்பு இல்லை. படத்து தியேட்டர், அந்த ஸ்க்ரீன் எல்லாமே ரொம்ப விசேஷமாக, ரொம்ப ஸ்பெஷலாக இருந்தது. இது 1961. அப்பா சொன்னார், இந்த தியேட்டர் இப்போ தான் திறந்துருக்காங்க, ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னார். ஆனால் அப்பா புத்திசாலி, நாங்கள் சாப்பிட்றதுக்கெல்லாம் ஒன்றும் வாங்கி தரல, வெறும் சினிமாவை பார்த்துட்டு வந்தோம். எனக்கு படம் முன்னே பார்த்துருந்தாலும் என்ன நடக்க போகிறதுன்னு தெரிந்திருந்தாலும் நான் வாயை திறக்காமல் புதுசாக படம் பார்க்குற மாதிரி பார்த்துட்டு கூடவே அந்த பாட்டெல்லாம் நானும் பாட ஆரம்பித்தேன். உனக்கு எப்படிடா தெரியும் அப்படின்னா, நான் அங்கே கேட்டிருக்கேன்ப்பா ஸ்ரீரங்கத்தில் அப்படின்னு சொன்னேன். இதுவாறாகத்தான் என்னுடைய முதல் ஏசி தியேட்டர் அனுபவம் இருந்தது. இங்கே இன்னும் ஒன்றையும் சொல்லணும். சரி, அப்போ அடையாறில் அவருடைய இன்னொரு ஃப்ரெண்டு வீட்டுக்கு கூட்டின்னு போனார். அவர் கர்நாடக சங்கீத வித்வான் உத்தரவில் அவர் ஒரு வாத்தியாரும் கூட. இங்கே கலாக்ஷேத்திரத்தில் கர்நாடக சங்கீதம் பயிற்றுவிக்கிறவா இருந்தார் அவர். அதுக்கு நாங்கள் போனபோது சாயங்காலம் இருக்கும். ரொம்ப சாயங்காலம்னா 7 மணிக்கு மேலே இருக்கும். அவத்தில் 2 பொன் குழந்தைகள் இருந்தாங்க. நான், என் தங்கை, சித்தி, அப்புறம் அப்பா. நாங்கள் நன்னா வரவேற்றார்கள், உபசரித்தார்கள். அப்பாவுக்கு ரொம்ப தெரிந்தவர், எல்லாம் நல்லா பேசின்னு இருந்தார்கள். அப்பொழுது ரேடியோவில், அப்போ ஆல் இண்டியா ரேடியோ தான், வேறு ஒன்றும் கிடையாது என்டர்டெயின்மெண்ட்டு. அதில் பாட்டெல்லாம் வந்தது. அப்போ பாட்டெல்லாம் வந்தபோது அடே பாவ மன்னிப்பு பாட்டு 1-2 வந்தது. நான் கூட பாடினேன். அவர் கர்நாடக சங்கீத வித்வான் சொன்னேன்.
அவர் குழந்தைகளுக்கும் நல்லா பாட வரும் நேச்சுரலாக. அந்த குழந்தைகள் எல்லோரும் உட்காந்து அந்த ரேடியோ பெட்டியை சுற்றி உட்காந்து அவெல்லாம் பாடினா நானும் பாடினேன். நான் நன்னாவே பாடினேனா அந்த குழந்தைகள் சொல்லிட்டு. அந்த பொண்ணு அவள் அப்பாக்கிட்ட சொல்கிறது, அப்பா நாராயணன் ரொம்ப நல்லா பாடுறான்ப்பா அப்படின்னு சொன்னதோடு அல்லாமல் இன்னொரு பாட்டு வந்தபோது மற்றவர்களை எல்லாம் பாடாதீங்கன்னு தடுத்து நாராயணன் பாடட்டும் அப்படின்னு சொன்னான் பாருங்க. எனக்கு ரொம்ப பெருமையாக இருந்தது. அப்பாவும் சித்தியும் என்ன நினச்சான்னு தெரியாது, என் தங்க லக்ஷ்மி என்ன நினச்சான்னு தெரியாது. ஆனால் எனக்குள்ள ஒரு பெருமிதம், ஆஹா ரொம்ப நல்லா பாடுறோம் நம்ம அப்படின்னு. இதுதான் என்னுடைய ஏசி தியேட்டர் அனுபவம். அதைத் தொடர்ந்து என்னால் பாட முடியும் நன்றாக இன்றையும் என்றும் உணர்ந்த அந்த அனுபவம். இதெல்லாம் சென்னையில், அது அப்போ மெட்ராஸில் 1961 சம்மர் வெக்கேஷனில் நடந்தது. இதுதான் ஸ்ரீமதே ராமானுஜாய நமக.